கிட்னி ஃபெயிலியர் சரியாக, கிரியேட்டின் குறைய இந்த மூலிகை பயன்படுத்துங்க. இந்த மூலிகை நீங்க பயன்படுத்தி 7 நாள்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரியேட்டின் பாயிண்ட்லாம் குறைய ஆரம்பிச்சிடும், யூரியாலாம் குறைய ஆரம்பிச்சிடும். கிட்னி ஃபெயிலியர்ல இருந்து நீங்க விடுபட்டு பழையபடி நீங்க பாத்தீங்கன்னா உங்க உணவுகள் எல்லாமே நீங்க பழையபடி சாப்பிடலாம். ஏன்னா இன்னைக்கு அதிக பேர் கிட்னி ஃபெயிலியர் பாதிக்கப்பட்டு எனக்கு ஆரம்பத்துல கிரியேட்டின் பாயிண்ட் 2 இருந்துச்சு, 3 இருந்துச்சு, படிப்படியா இப்ப கிரியேட்டின் பாயிண்ட் 4 ஆயிடுச்சு, 5 ஆயிடுச்சு, 7 ஆயிடுச்சு. சில பேர் பாத்தீங்கன்னா உடனே 6 மாசத்துக்குள்ள 6 பாயிண்ட் இருந்த கிரியேட்டின் இப்ப எனக்கு 12 பாயிண்ட் ஆயிடுச்சு, 15 ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நிறைய பேர் சொல்றீங்க. கிட்னி ஃபெயிலியரை சரி செய்யக்கூடிய ஒரே ஒரு மூலிகை இதுதாங்க. இந்த மூலிகை நீங்க பயன்படுத்தும் போது உங்களுக்கு கிரியேட்டின் பாயிண்ட் குறையும். நிறைய பேர் கிட்னி பாதிப்பால பாத்தீங்கன்னா கால் வீக்கெல்லாம் அதிகமா இருக்கும். யூரினே என்னால சரியா போல, யூரின் எனக்கு கம்மியா போகுது, நான் ஒரு நாளைக்கு 1 லிட்டர் தண்ணி குடிக்கிறேன், 750 ml தண்ணி குடிக்கிறேன், அப்படி குடிச்சுமே எனக்கு யூரின் சுத்தமா போக மாட்டிருக்கு அப்படின்னு சொல்றவங்க இந்த ஒரு மூலிகை நீங்க பயன்படுத்தும் போது யூரின் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 100 ml 200 ml படிப்படியா உங்களுக்கு அதிகமாகி பழையபடி உங்களோட கிட்னி வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். நீங்க யூரினும் நல்லா போக ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா கிட்னி ஃபெயிலியர் பாதிக்கப்பட்டு எனக்கு கால் வீக்கமா இருக்கு அப்படின்னு சொல்றவங்க இந்த மூலிகை ஒரு 7 நாள் மட்டும் சாப்பிட்டு பாருங்க. இந்த 7 நாள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கால் வீக்கெல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா இன்னைக்கு அதிக பேர் டயாலிசிஸ் பண்றாங்க, கிட்னிக்காக நிறைய மருந்துகள் சாப்பிடுறாங்க. அப்படி சாப்பிட்டுமே பாத்தீங்கன்னா பாதிப்பு குறையல, பாதிப்பு அதிகமா தான் இருக்கு, எனக்கு கிரியேட்டின் பாயிண்ட் அதிகமா தான் இருக்கு, நான் ஒரு டயாலிசிஸ் பண்றேன், வாரத்துக்கு 2 டயாலிசிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்றவங்க இந்த மூலிகை ஒரு 7 நாள் மட்டும் பயன்படுத்திட்டு நீங்க டெஸ்ட் எடுத்து பாருங்க. உங்களுக்கு கிரியேட்டின் பாயிண்ட் 2 பாயிண்ட் குறைஞ்சிருக்கும், அதிகபட்சம் 3 பாயிண்ட் குறைஞ்சிருக்கும். செய்முறை சொல்றேன், கரெக்டா கவனிங்க. பச்சையா இருக்கக்கூடிய சீரக துளசி எடுத்துக்கங்க. எடுத்துட்டு வேறு மட்டும் விட்டுருங்க. வேரை மட்டும் விட்டுட்டு இலை, பூ, தண்டு 3மே நிழல்ல காய வைங்க. 14 நாள் நிழல்ல காய வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து முழுசா இலை, பூ, தண்டு 3மே முழுசா எடுக்கணும். அதை பொடியா எடுக்கக்கூடாது, பவுடரா எடுக்கக்கூடாது. முழுசா எடுத்துட்டு 2 டம்ளர் தண்ணி ஊத்துங்க. 2 டம்ளர் தண்ணி ஊத்திட்டு அதை அப்படியே 3 கைப்பிடி அளவு எடுத்து போட்டு நல்லா கொதிக்க வைங்க. அந்த 2 டம்ளர் தண்ணி அரை டம்ளர் ஆகணும். அது வரைக்கும் நல்லா சுண்டட்டும். சுண்டதுக்கு அப்புறம் அதை வடிகட்டிடுங்க. வடிகட்டிட்டு காலையில வெறும் வயிற்றுல, சாயந்தரம் வெறும் வயிற்றுல 2 வேளை நீங்க டீ போல குடிங்க. சுவைக்கு தேவை அப்படின்னா நீங்க பனங்கற்கண்டு இல்ல தேன் மிக்ஸ் பண்ணிக்கங்க. குடிச்ச பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாரத்திலேயே யூரியா, கிரியேட்டின் எல்லாமே உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். யூரின் பாத்தீங்கன்னா 1 நாள் 2 நாள்ல நல்லா போக ஆரம்பிச்சிடும். ஏன்னா நீங்க டயாலிசிஸ் பண்ற நிறைய பேர் சொல்ற விஷயம், எனக்கு நான் தண்ணி நிறைய குடிக்கிறேன், அப்படி குடிச்சுமே யூரின் எனக்கு சரியா போல, யூரினோட அளவு ரொம்ப கம்மியா போகுது, சொட்டு சொட்டா போகுது அப்படின்னு சொல்றவங்க இதை ஒரு 7 நாள் நீங்க குடிச்சு பாருங்க. யூரின் பழையபடி நீங்க எப்படி பண்ணீங்களோ அந்த மாதிரி நார்மலா போக ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா நீங்க நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா டயாலிசிஸ் பண்றவங்க எனக்கு மூச்சு விட முடியல, மூச்சு விட சிரமமா இருக்கு, நான் ஒரு நாள் டயாலிசிஸ் பண்றது லேட் ஆனாலும் சரி என்னால பாத்தீங்கன்னா கால்லாம் வீங்கிடுது அப்படின்னு சொல்றவங்க இந்த ஒரு மூலிகை மட்டும் பயன்படுத்துங்க. இந்த மூலிகை நீங்க பயன்படுத்தும் போது கிட்னி ஃபெயிலியர் சரியாயிடும், கிரியேட்டின் குறைஞ்சிடும்.